மாணிக்கம், ஆனந்த், என்னப்பா? மாமா, எங்க அப்பா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க மாமா போலாம். இனி மாப்பிள்ள நீங்க கூட்ட எங்கேயும் வரமாட்டாரு. அவரு இங்கதான் இருப்பாரு. எதா இருந்தாலும் போன் பண்ணி பேச சொல்லுப்பா. நேர்லலாம் வர முடியாது. மாமா நீங்க சொல்லுங்க, வர முடியுமா முடியாதான்னு. மாணிக்கம், என்னால இப்போ அங்கெல்லாம் வர முடியாதுப்பா. என்ன மாமா நீங்களும் எப்படி சொல்றீங்க? எங்க அப்பா தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க மாமா போவோம். இல்ல மாணிக்கம், நான் இப்ப எங்கேயும் வரல. அதுவும் உங்க வீட்டுக்கு எனக்கு வர இஷ்டம் இல்லை. எதுக்கு மாமா, எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, என் பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்கும். என் பிள்ளையோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம பண்ணது உங்க குடும்பம் தான். அதனால எனக்கு அங்க வர இஷ்டம் இல்லை. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? பிரியங்காவி அம்மையை காணுங்க கோவத்துலதான் அந்த மாதிரி போலீஸ கூட்டிட்டு வந்துட்டா. அவ சின்ன பிள்ளை, அவ சொன்னா உங்க அப்பாவுக்கு புத்தி எங்க போச்சு? அவையில சேர்ந்து தானே என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தாவ. என்ன மாமா வார்த்தைக்கு வார்த்தை என் பிள்ளைன்னு மைனாவை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னா பிரியங்கா உங்க பிள்ளை இல்லையா? பிரியங்காவும் என் பிள்ளை தான். அவளுக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிடுவேன். என்ன மாமா இப்படி யாரோ மாதிரி பேசுறீங்க? வீட்டுக்கு வாங்க மாமா. அத்தையும் பிரியங்காவும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயில தூக்கி போட்ட பிறகு நான் வருவேன்னு எதுக்கு எதிர்பார்க்கணும்? மாமா இப்படி பேசாங்க மாமா. அத்தை தான் இந்த கேஸையே வாபஸ் வாங்கணும்னு சொன்னாவ. இதெல்லாம் எதுக்காக பண்ணாவ? நீங்க வீட்டுக்கு வரணும்னு தான். நீங்க அவை மேல கோவப்படாங்க மாமா. இத்தனை வருஷம் அவை கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இப்ப பிரியக்கூடிய வயசாயுது. பாக்குறவே ரொம்ப தப்பா பேசுவோம் மாமா. வாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கெல்லாம் வர இஷ்டம் இல்லை ஆனந்து. எதுவா இருந்தாலும் போன் போட்டு உங்க அப்பாவை பேச சொல்லு. இல்லைனா இங்க வந்து பேசிட்டு போ சொல்லு. மாமா அவ்வளவு பெரிய மனுஷன் உங்களை தேடி வந்து பேசணுமோ? உங்க பேச்சு ஒன்றும் சரியில்லை மாமா. எங்க அப்பா ஒரு போன் போட்டு சொன்னாலே நீங்க அங்க வந்து நிப்பீங்க. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் உங்களை கூப்பிடுறதுக்கு வந்திருக்கோம், வரமாட்டேன்னு சொல்றீங்க. எதுக்கு மாமா இப்படி பண்றீங்க? அதான் சொன்னேன்லப்பா, எனக்கு யார் முகத்திலயும் முழிக்க இஷ்டம் இல்லை. என் பிள்ளை இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம் அந்த வீட்டுல. அதுக்கு எடுத்தது உங்க அப்பா தான். மாமா அதுக்கு காரணம் பிரியங்கா. நீங்க அதுக்கு எங்க அப்பா மேல கோபப்படுறது நியாயமே இல்லை மாமா. பிரியங்கா சின்ன பிள்ளை, அவளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது உங்க அப்பா. அதை விட்டுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ கூட்டிட்டு வந்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? இதனாலதான் சுத்தமா யாரையும் எனக்கு பிடிக்காம போச்சு. மாமா நாங்க 2 பேரும் உங்களுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ வீட்டுக்கோ அலைஞ்சோம். அதை மறந்துட்டு பேசுறீங்களா மாமா? என்ன மாமா திடீர்னு இப்படி மாறிட்டீங்க? யாரும் மாறல மாணிக்கம். என்னை இப்படி மாத்தினது உங்க அத்தை தான். இதுக்கு மேல அவ கூடலாம் என்னால நிம்மதியா வாழ முடியாது. வாழ்ந்த வாழ்க்கை போதும். அவளை நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு போய் சொல்லிடு. மாமா இந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு கேவலமா இருக்கு. இத்தனை வயசுக்கு மேல என்ன மாமா டைவர்ஸ்? நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை. வாங்க மாமா வீட்டுக்கு போவோம். நான் வரலப்பா, நீங்க போங்க. மாமா எங்க அப்பா உங்களை கூட்டிட்டே வர சொல்லல, தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிதான் எங்களை அனுப்பி விட்டாவ. என்னப்பா மிரட்டுறீங்களோ? நானே என் மகனும் இருக்கும் போது எங்க மாப்பிள்ளைய நீங்க தூக்கிட்டு போயிருவீங்களோ? எங்க தூக்கி பாருங்க, அதுக்கு பிறகு தெரியும் நான் யாருன்னு. இங்க பாருங்க, நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். எங்க அப்பா எங்க மாமாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவர் வரமாட்டேன்னு சொன்னா எங்களுக்கு தூக்கிட்டு போறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா எங்க அத்தை அவரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதான் இப்ப வேண்டான்னு சொல்றாருப்பா. இதோட முடிச்சிருங்க. வேண்டான்னு சொல்லிட்டா அப்படியே அமைதியா போயிருவோம்னு நினைக்கிறீங்களோ? அப்படியெல்லாம் போக முடியாது. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு வேண்டான்னு சொல்லுவாரு, நாங்க கேட்டுட்டு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? எங்களால இருக்க முடியாது, எங்க அப்பாவும் இருக்க மாட்டாங்க. நாங்க பிரச்சனை பண்ணுவோம். மாமா வாங்க வீட்டுக்கு போவோம். அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வரமாட்டேன்னு சொன்னா தூக்கிட்டு வர சொன்னாங்க. எங்க கூட வாரீங்களா இல்லைன்னா தூக்கிட்டு போட்டுமா? மாணிக்கம் நீ பேசுறது சரியில்லைப்பா. எல்லாம் சரிதான் மாமா. வாரீங்களா இல்லைன்னா தூக்கிட்டு போட்டுமா? பதில் சொல்லுங்க. இப்ப என்னப்பா நான் வரணும் அவ்வளவுதானே? வாரேன். மாப்பிள்ள இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு நீங்க போக வேண்டாம், இங்கே இருங்க மாப்பிள்ள. இல்ல மச்சான், என்னன்னு போய் கேட்டுட்டு வாரேன். நீங்க மீனுக்குட்டிய பாத்துக்கங்க. சரி மாப்பிள்ள, பொழுது சாயறதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு வரணும். இல்லனா நான் எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வந்துடுவேன். சரி மச்சான், நான் போயிட்டு வரேன். மீனுக்குட்டிகிட்ட சொல்லிருங்க. சரி மாப்பிள்ள. ஆனந்து மாணிக்கம் வாங்க போவோம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். என் மகளை புருஷ வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். நல்ல வாழ்க்கை என் மகளுக்கு அமைத்து வைத்தேன். இனி என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ போறேன். நல்ல வேளை
என்னது நம்மளா? ஆமாங்க, நீங்களும் நானும் தான். இனி பிள்ளையோட வாழ்க்கையை நினைச்சு நம்மளுக்கு கவலை இல்லல்ல. ஜாலியா சந்தோஷமா இருக்கலாங்க. வேணும்னா எங்கேயாவது டூருக்கு போயிட்டு வருவோமா? அவிய கையில காலில் விழுந்து பிள்ளைய அங்க வாழ வச்சுட்டு வந்திருக்கோம். முழு மனசோட நம்ம பிள்ளைய அவிய ஏத்துக்கிடல. மாப்பிள்ளையும் சம்மந்தியும் என்ன கோபத்துலதான் இருக்காவ. நான் அதை நினைச்சு வேதனையில இருக்க. நீ டூர் போலாமா நான் கேக்குறா? உனக்கு என்ன இளமை திரும்பிட்டோம்? அனுஷ்காப்பா, நீங்க எதுக்கு தப்பாவே யோசிக்கிறீங்க? அதான் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம்ல. நம்ம பிள்ளை உங்களை மாதிரி மக்கு கிடையாது, என்னைய மாதிரி புத்திசாலி. ஆமா, உன்னைய கூட வச்சிருக்கேல்ல, நான் மக்குதான். ஐயோ, அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டோமே. இவரு வேற கோபப்படியாரே. அனுஷ்காப்பா, அது வந்து சில விஷயத்துல நீ இதுவும் சொல்லுவா என்னமும் சொல்லுவா. உனக்கு பிள்ளை வாழ்க்கை மேலாம் அக்கறை இல்ல. யார் வாழ்க்கை எப்படி நாசமா போனா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீ என்ன கொஞ்சம் கூட திருந்தலன்னு எனக்கு தெரியும். ஆனா பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன். முழுசா நான் மனசு மாறிட்டேன்னு நினைக்காத. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தப்பு பண்ணா இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது சொல்லிட்டேன். அனுஷ்காப்பா, இதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சு எந்த தப்போட பண்ண மாட்டேன். அப்போ தெரியாம பண்ணுவேன்னு சொல்ல வரியோ? இல்லங்க, தெரியாமையும் பண்ண மாட்டேன். தப்பே பண்ண மாட்டேங்க. பார்க்கத்தானே போறேன். நீயாவது திருந்துறதாவது. இல்ல அனுஷ்காப்பா, நான் இப்ப திருந்திட்டேன். பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆச்சு பத்தியல, அதுல மனசு உடைஞ்சிட்டேன். பாப்போம் பாப்போம். ஏதாவது தப்பு செஞ்சா மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவரு என்ன நம்ம சும்மா இருக்கும்போதே வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. ஐயோ, இதுக்கு மேல வாழ்க்கையில தப்பு மட்டும் செஞ்சிடவே கூடாது. ஷேய், ரொம்ப தான் பண்றான். பார்த்த உடனே மூஞ்ச திருப்பிட்டு உட்கார்ந்துருக்கான். நான் என்ன பண்ணிட்டேன்? இவனா பேசுற வரையும் நானும் பேச மாட்டேன். யாரும் என் ரூமுக்கு வர வேண்டாம். நான் ஒன்றும் மற்றவங்க ரூமுக்கு வரல, என் ரூமுக்கு தான் வந்திருக்கேன். இது என்னோட ரூமு. இது என் ரூம். கல்யாணத்துக்கு அப்புறத்துல இருந்து நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன். நான் இங்க இருக்கிறது பிடிக்கலனா நீங்க வேணா ரூம் மாத்திக்கோங்க. என்னாலலாம் வெளியே போக முடியாது. திமிரு பிடிச்சவா, இன்னும் திமிரு மாறவே இல்லை. யாரு திமிரு பிடிச்சவா? நீனா? என்ன என்ன என்ன? என்னமா தங்கச்சி, வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா இப்படி அழுதுட்டு வந்து நிக்கா? பிரியங்கா, எதுக்குமா அழுதுட்டு இருக்கா? என்னமாச்சு? என்ன? நானே என் பிள்ளையும் ரோட்டுக்கு வந்துட்டோனே. என்னமா சொல்றா? வீடு இல்லனே. என்னது, வீடு இல்லையா? என்னமா சொல்றா? ஆமானே, இது வரைக்கும் எங்க வீடுன்னு ஒரு வீடு இருந்துச்சுல்ல, அந்த வீடு இனி எங்க வீடு இல்லனே. நானே என் பிள்ளைய இப்ப ரோட்டுக்கு வந்துட்டோம். என்னமா சொல்றா? புரியுற மாதிரி சொல்லு. என் புருஷன் எங்களை ஏமாத்திட்டாருனே. வீட்டை எவனுக்கோ வித்துட்டாரா. என்னது, வீட்டை வித்துட்டானா? ஆமாண்ணே, அந்த வீட்டை வித்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருனே. எனக்கே இந்த விஷயம் இப்பதானே தெரியும். நானும் என் பிள்ளையோ சாவி எடுத்து வீட்டை திறக்கலான்னு போனோம். ஒருத்த வாசல்ல நின்னுட்டு இது என் வீடு, எதுக்கு என் வீட்டை திறக்கிறீங்கன்னு கேட்டா. என்னைய எப்படி சொல்லி அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், இது என் வீடு, உங்க புருஷன் எனக்கு வித்துட்டாருன்னு சொல்லியா. அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாருனே. இத்தனை வருஷம் நானும் அவரை வாழ்ந்த வீட்டை அவளுக்காக வித்துட்டாருனே. அவன் நல்லா இருக்கிறதுக்காக என் பிள்ளை இப்படி நடு ரோட்ல நிறுத்திட்டாருனே. மனசாட்சி இல்லாத மனுஷனா இருந்திருக்காருனே. நான் கூட அவர் ரொம்ப நல்லவருன்னு நினைச்சிட்டேன். இப்பதான் அவர் சுயரூபம் என்னன்னு எனக்கு புரிய வந்திருக்கு. ஏமாத்திட்டாருனே, என்னையும் என் பிள்ளையை ஏமாத்திட்டாரு. எங்களை ரோட்ல நிறுத்திட்டு அவர் அவ கூட போயிட்டாருனே. இத்தனை நாளா இதுக்குதான் திட்டம் போட்டுட்டு இருந்திருக்காரு. என் பிள்ளை வாழ்க்கை இப்ப கெட்டு போய் நிக்குதுனே. அவளையும் மாப்பிள்ளையும் ஏத்துக்கல, என்னையும் அவரு விட்டுட்டு போயிட்டாரு. வீடும் போச்சு, நாங்க நடுத்தருக்கு வந்துட்டோனே. எங்களுக்கு இனி யாருமே இல்லனே. நாங்க எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னை தேடி வந்திருக்கோனே. அழாதம்மா, அழாத. பிரியங்கா, நீயும் அழாதம்மா. தங்கச்சி, மாணிக்கத்தையும் ஆனந்தி அனுப்பியும் புருஷனை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கம்மா. இப்போ வந்துருவானுவ. அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கிடுவோம். அவர்கிட்ட பேசி மட்டும் என்னன்னே பிரயோஜனம்? அந்த மனுஷன் இப்படி இருப்பான்னு நான்
நானும் தாம்மா நினைச்சு பார்க்கல. இவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எவ்வளவு அழகா பிளான் பண்ணி உன்னையும் பிள்ளையும் விட்டுட்டு போயிருக்கான் பாரு. அதுவும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு. இன்னைக்கு அவன் வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஒண்ணு அவன் உன் கூட சேர்ந்து வாழணும், இல்ல அவன் வாழவே கூடாது.